السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஃபضல், அல்லாஹ் தஆலாவுடைய கருணை கிருபை, அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் தஆலா பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை பரிபூர்ணமாக அறிந்து விளங்கி அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் உடையவர்களோடு துனியாவிலும் கபரிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. இந்த திருக்கலிமாவை உடையவர்கள் என்று யாரை சொன்னார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ்னு யாருக்கு வைக்கணும்? ஹதீஸில் வருது, நிறைய ஹதீஸில் வருது அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ். பாங்கு துஆவிலையும் பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் முஸ்தஜாபத்தில் முஸ்தஜாபிலஹா தஅவத்துல் ஹக்கி வ கலிமத்துத் தக்வா அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅஸ்னா அலைஹா வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாம் வ அம்வாதா. ஆஹா, என்ன அழகான துவா, என்ன அழகான துவா. யாரெல்லாம் ஈமானோடு இஸ்திகாமத்தில் இருந்து திருக்கலிமாவோடு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ, இந்த துவாவை ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாடியும் ஓதுங்க. ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாடியும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கபூலாகும். அல்லாஹ் நமக்கு அந்த அந்தஸ்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி ஸாதிகத்தில் முஸ்தஜாப் அல் முஸ்தஜாபிலஹா தஅவத்துல் ஹக் வ கலிமத்துத் தக்வா. லா இலாஹ இல்லல்லாஹுக்கு என்ன பேருங்க? கலிமத்து தக்வா என்று பேர். தக்வாவுடைய கலிமா. ஏன் அது கலிமத்து தக்வான்னு பேர் வந்துச்சு? கலிமா சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி தக்வா கற்றுக்க போகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லிட்டாரு, கலிமா சொல்லி முடிஞ்சிச்சு, என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தாச்சு கேட்டில். அப்புறம் அடுத்த பாடம் படிக்க போகிறாரு. இந்த போய் இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா, தௌஹீதுடைய பாடம். ஷரியத் தக்வா, தரீகத் தக்வா, ஹகீகத் தக்வா, மாரிஃபத் தக்வா பின்னாடி படிக்க போகிறோம். இல்லை பை. ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதுக்கு பேர் கலிமத்து தக்வா என்று சொல்கிறான். ஹதீஸ்லே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பேர் சொல்கிறாங்க கலிமத்து தக்வா. என்ன பை, இது ஏன் கலிமத்து தக்வான்னு பேர் வச்சாங்க? ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, அந்த காலேஜுக்கு உள்ள நுழைவுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ன பை, மக்காவுக்கு உள் நுழைவதற்கு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வச்சு அதில் குர்ஆன் திறந்த மாதிரி உள்ளே வச்சுருக்குறாங்க. அது மாதிரி உள்ளே நுழையும் போது ஒரு ஆர்ச் வச்சுருப்பாங்கள்ல, ஆர்ச். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு நினச்சிக்கிட்டாங்க ரொம்ப பேர். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோம்னா ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். திரும்ப கதவுக்கு நமக்கு என்ன கதவு பூட்டி வச்சிடும், உள்ளே வந்துட்டோம். உள்ளே போனால் இப்போ நிறைய பில்டிங் இருக்கும். இது ஃபஸ்ட் இயருங்க, செகண்ட் இயரு, தேர்ட் இயரு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஜி, இப்போ கலிமா சொன்னோன்னு ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டார். திரும்ப வாங்கினாலும் கலிமாவை பற்றி அவர் சிந்திக்கவே அவசியமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார், குஃபர்லேருந்து இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு பின்பு அவர் சிந்திக்க வேண்டியது தொழுகையை சிந்திக்கணும், நோன்பை சிந்திக்கணும், ஜக்காத்தை சிந்திக்கணும், ஹஜ்ஜை சிந்திக்கணும். என்ன பை, இதே தான் வாழ்நாள்லாம் சிந்திக்கணும். என்ன பை, இதே தான் படிக்கணும், இதிலே தான் அழுகணும், இதிலே சிந்திக்கணும், நடுவில் மூக்கையும் சிந்திக்கணும்.
என்ன செய்கிறது? இதுதான் வேறு வழியே கிடையாது. இது தவிர இன்னொன்று கிடையாது. தொழுகையின் சிறப்பு, நோம்பின் சிறப்பு, ஜகாத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு. எப்போங்க கலிமா அதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சாச்சுங்களே. வா 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 கலிமத்து தக்குவான்னு எங்கள் பேர் வச்சாங்க. இருக்கு அது விளங்கிங்க. கலிமத்து தக்குவா. நீ ஷரியத் தக்குவா இருக்க, அது கலிமாவுடைய விளக்கம் தான். அது ஷரியத் தக்குவாவுடைய குலாசாவுக்கு பேர் தான் கலிமா. நீ தரீக்கத்துடைய தக்குவான்னு சொல்கிறீங்களே, அதனுடைய வட்டுருக்கத்துக்கு பேர் தான் கலிமா. ஹகீகத்துடைய தக்குவான்னு சொல்கிறீங்களே, அதனுடைய குலாசா வட்டுருக்கத்துக்கு பேர் தான் கலிமா. நீ மாரிஃபத்துடைய தக்குவான்னு சொல்கிறீங்களே, அதனுடைய வட்டுருக்கத்துக்கு பேர் தான் கலிமா. இந்த கலிமாவுடைய விளக்கம் தான் தக்குவா. கலிமாவுடையவர்களுக்கு தான் தக்குவா. நீ கலிமா சொன்னையே அப்போ தான் தக்குவா செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர என் இலாஹ் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. என் தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டியா? ஒத்துக்கிட்டீங்களா? அல்லாஹ்வை தவிர எதுவும் தேவை பூர்த்தி செய்யாது. இப்போ இந்த வஸ்துக்கள்லாம், இப்போ அவர்கிட்ட வீடு இருக்குது, இவர்கிட்ட கடை இருக்குது, இவர்கிட்ட காசு இருக்குது, அவர்கிட்ட பணம் இருக்குது, இவங்க தானே உன் தேவை பூர்த்தி செய்வாங்க. இப்போ லா மாலிக இல்லல்லா, நம்ம கலிமா சொல்லி கொடுக்குது. லா இலாஹ இல்லல்லா, அந்த இலாவுக்கு உள்ளேருந்து ஒரு அர்த்தம் வெளியே வருது. லா மாலிக இல்லல்லா, யாரும் அதுக்கும் யாரும் உரிமையானே கிடையாது. அல்லாஹ்வை தவிர எந்த வஸ்துக்கும் மாலிக் யாருமே இல்லை. வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி உள்ள அத்தனைக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் உடைமையாளன். நீ அவன்கிட்ட கேளு கொடுப்பான். இந்த சிருஷ்டிகள்லாம் அல்லாஹ்வுடைய கைகள். நீ கையை பார்த்து மன்றாடிட்டு உட்காந்துருக்க, கை வச்சுருக்கேன், கையை பார்த்து கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கிற. கையே நீ கொடு, கையே நீ கொடு, கையே நீ கொடுன்னு நினைச்சிங்களா? ஒரு காலம் அந்த கை கொடுக்காது. அந்த கை இவனுக்கு வாழ்க்கையில் எந்த நிலையிலும் அவனுக்கு கை கொடுக்காது. உனக்கு கை கொடுக்காமல் கை நழுவி விட்டுரும். எது? அந்த வாழ்க்கை. என்ன செய்யணும்? சாஹிபுல் எது? நீ எதை கேட்கணும்? நீ எதையும் கேட்க வேணாம். சாஹிபுல் எது? கையை உடையவர் இருப்பாரு, அவரை கேளு. என்ன பை? கையை உடையவர் இருப்பாரு, அவரை கேளு. அவர் எந்த கையிலையும் கொடுப்பார், தூக்கி இந்த கையிலையும் கொடுப்பார், இந்த கையிலையும் கொடுப்பார். நாம் இந்த சிருஷ்டிகளை வச்சு தொங்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் ஷரியத்துடைய தக்குவா, மில்கியத்தில் தக்குவா. சிருஷ்டிகளை இலாஹாக ஆக்காத, சிருஷ்டிகளை மாபூத் ஆக்காத, சிருஷ்டிகளை மாலிக் ஆக்காத. எங்கே மாலிக்காக்கிறோம் மாபூத் ஆக்கிடுவாங்க. ஒரு சிருஷ்டியை ஒரு வஸ்துக்கு மாலிக்காகனா மாபூத் ஆக்கிட்டான். இப்போ அடுத்த தக்குவாக்கு வருவான். ஒன்றை கடந்து இன்னொன்றுக்கு வர்றான். இப்போது விளைஞ்சிங்களா? இங்கே வந்தான். என்ன? சரி, வஸ்து அவருக்கு சொந்தமானது. எனக்கு தேவை ஒரு பேனா, அந்த பேனா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்போ கொடுக்கணுமே, எடுத்து கொடுக்குறது கூவத்து வேணுமே. அந்த கூவத்தை இவருக்குன்னு சொந்தப்படுத்திட்டோம். இப்போ இவர்கிட்ட போய் இவரை முக்தார் ஆக்கிட்டேன், கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவன் ஆக்கிட்டேன், சாஹிபுல் கூவத் ஆக்கிட்டேன். தக்குவாவுக்கு ஹிலாஃப் ஆயிடுச்சு, ஷிர்க் ஆயிடுச்சு. பாய், ஷிர்க்குக்கு ஹிலாஃபு தக்குவா, தக்குவாவுக்கு ஹிலாஃபு ஷிர்க்கு. இப்போ ஷிர்க்கு வந்துருச்சு, கலிமத்து தௌஹீத் வந்துருச்சு. இப்போ இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்கு தௌஹீதுடைய கலிமா தேவைப்படுது. இப்போ வருது லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஃபாயில ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா மக்சூத இல்லல்லாஹ். ஃபாயிலுக்கு இன்னொரு பேர் தான் மக்சூது. லா ரப்ப இல்லல்லாஹ், ஃபாயிலுக்கு இன்னொரு பேர் தான் ரப்பு. ருபூபியத் ஓ இஸ்திஆனத்தே இலாஹியா ஓ ஃபாயிலியத்தே இலாஹியா. விளஞ்சுங்களா? ஓ குவத்தே இலாஹியா, சாஹிபுல் குவத். இவருக்கு குவத்து கிடையாது, இஃப்தியார் கிடையாது. இஃப்தியார இலாஹியால ஷிர்க் வச்சுட்டு இவருக்கு இஃப்தியார் கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலாவை கொண்டு வர்றவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வந்துச்சு, ஷிர்க்கு போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் கலிமத்து தக்குவா. இந்த கலிமா தக்குவா இருக்குது, இது லேசில் வந்துடுமா? வராது. கலிமா தக்குவாவை கற்றுக் கொடுத்தது யார்? அது சொல்லிக் கொடுத்தது யார்? மௌலா. எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்தது யாருங்க? மௌலா. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மை கொடுத்தது யார்? அதுவும் அல்லாஹ் தஆலா. அந்த லா இலாஹவுடைய இல்மு வந்தால் பத்தாது, அந்த இல்மு கல்புக்கு உள்ளார தரிப்படணும். எந்த நிலையிலையும் கல்புல ஷிர்க் அறவே வந்துடக்கூடாது.
எங்கெல்லாம் ஷிர்க் வருதோ டக்குன்னு வந்துடணும். அது கலிமா தக்வா. இந்த அளவு கல்புல தெரிபடணும். அதையும் நான் தான் செய்வேன். அல்ஸமஹும் கலிமத்து தக்வான்ட்டான். வா வா வா. கலிமத்து தக்வாவை அவருக்கு லாசிமாகவே ஆக்கிட்டேன். அதை விட்டு பிரிய முடியாத மாதிரி ஒட்ட வச்சுட்டேன். இது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாம் கலிமா தக்வா சொல்லி கொடுத்தான் சில பேருக்கு, கலிமத்து தக்வாவுடைய இல்ம கொடுத்தான் சில பேருக்கு. இங்க என்ன சொன்னது, கலிமத்து தக்வாவை அவர்களுக்கு லாசிமாக்கி விட்டேன். அவர்களுடனே இருக்கும், அது பிரியவே பிரியாது. அவர்களிருந்து பிரியாத மாதிரி லாசிமாக ஆக்கி விட்டேன். அல்ஸமஹும் கலிமத்து தக்வா. தெரிஞ்சுங்களா? ஏன் அப்படி ஆக்குறேன்? அவங்க அந்த கலிமாவுடைய நேசர்களாக மாறிட்டாங்க. கல்புல ஈமானுடைய காதல் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஈமான் எல்லாருக்கும் இருக்கு. ஈமானுடைய இஷ்க் வேணும், தலபு வேணும். நல்ல சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தாலும் சொல்ல, வலாக்கின் ஹப்பப இலைக்குமுல் ஈமான, அந்த ஈமானின் காதலர்களாக அல்லாஹ் அவங்களை ஆக்கிட்டான். எல்லாரும் மூமின்கள் இருப்பாங்க, ஈமானுடைய காதலர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. தலபு உள்ளவர்கள், தேட்டம் உள்ளவர்கள். என்ன பை, தேட்டம் இருந்தால் அல்லாஹ் கட்டாயம் கொடுத்துருவோம். பை தேட்டம் இருந்தால் கொடுத்துருவோம். நேற்று இக்திசாவுடைய பாடம் நடத்தணும். எங்கள் பாபா கூட சொன்னாங்க, இந்த பாடம் எல்லாருக்கும் விளங்காதே. இக்திசாவுடைய பாடத்தை துவங்கணும், இன்னும் ஆரம்பித்தோம், முடிக்கலை. ஜிபில்லத்துன்னு ஆரம்பித்து கொண்டு வந்தோம் இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்கும்? இதை பற்றி விளங்க சில பேர் குழம்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு விளங்கிச்சிங்களா? மகா சொன்னேன், தலைவர் தான் வரட்டும். உண்மையிலேயே துடிப்பு இருந்தால், தேட்டம் இருந்தால், விளங்கிச்சிங்களா, ஆசை இருந்தால், இந்த இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என்ன செய்யணும்? அத்தனையும் விட்டுறணும். சொத்து பத்து எல்லாம் தூக்கி போட்டு வா, கொண்டு வர சொல்லி நான் சொல்ல, தூக்கி போட்டு வா. ஏன்னா சில சாமியாரெலாம் சொத்து பத்தெல்லாம் கொண்டு வாங்குறானோ, அங்கங்கே மனம் கட்டி வச்சுருக்கானோ. பை உனக்கு மன நிம்மதி வேணுமா, உன் மொத்த சொத்தையும் கொண்டு இங்கே போட்டுட்டு ஒரு குடிசை தரையும் உட்காந்துக்கோ அப்படின்னு. தமிழ்நாடு நிறையா இருக்குது. பாண்டிச்சேரியில் பேப்பருங்க, ஆரோவில்னு ஒன்று இருக்குது. எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் ரொம்ப சம்பாதிப்பாங்க, வெறுத்து போயிடும் ஒரு காலத்தில் வாழ்க்கை. என்னடா போட்டு சம்பாரிச்சுன்னு 500 கோடி 600 கோடி சம்பாரிச்சு அப்படியே விற்று கொண்டு நீங்கள் கொடுத்துட்றானோ. இவன் ஒரு குடிசையை கொடுத்துட்றான் அவனுக்கு, அதுக்குள்ளே கட்டி வச்சு ஒரு அங்கே முன்னாடி வயலின் கொடுத்த வயலின் ஒன்று, அதை வாச்சிக்கிட்டு வயல்வெளியில் விளாத்திக்கிட்டு கடற்கரையில் விளாத்திக்கிட்டு நிம்மதியாக இருக்குது வாழ்க்கை. அவன் டொயின் டொயின் அவன் இருக்க சின்ன சின்ன வித்தைகள் செஞ்சுக்கிட்டு அவன் விளாத்திட்டு இருக்கானோ. நிறைய பேர் இருக்கானோ. உன் சொத்தை கொண்டு இங்கே கொடுத்துரு. அது இங்கே இருக்குது, கோயம்புத்தூர்லாம் நிறையா இருக்கிற மாதிரி. ஆனால் பெருசாக கோடீஸ்வரன் நான் போயிடுறேன். நான் அதை வச்சு 500 ஏக்கர் நிலம் வாங்கி நினச்சிங்களா, மேக தொடர மாதிரி சிலைகள்லாம் செஞ்சு நான் அதை வச்சுக்கிறேன். காசை கொண்டு கொடுத்துரு, வா உனக்கு கல்வி கற்றுத்தரேங்கிறான். அத்தனையும் கொண்டு போய் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுத்துட்டு, இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவிலே பெரிய கோடீஸ்வரர்கள் யார் தெரியுமா? சாமியார்கள் தான். சாமியார்கள்னு சொன்னால் ஒன்றும் இல்லாதவருக்கு பதில் சாமியார்கள்னு பேர், துறவிகள். இந்த இந்தியாவிலே இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர்லாம் துறவிகள் தான். மேலேருந்து வடநாடு எல்லா துறவிகள் தான். ஒவ்வொருத்தர் சொத்து கேட்டால் 17 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கோடிகளில் நிற்கிது. இவருக்கு உலகமெல்லாம் 800 மடம் இருக்குது, 8000 மடம் இருக்குது அப்படின்லாம் கருத்து சொல்கிறாங்க. காசை கொண்டு வந்து கொடுத்துரு, இங்கே உட்காந்து நிம்மதி வாங்கிட்டு போவோம். நான் என்ன சொல்கிறேன், உன் காசெல்லாம் விட்டுரு. என் சேகர் எனக்கு கொடுத்து லாயிலா இல்லை, எதுவும் எனக்கு ஒரு பைசா நீ கொண்டு வர வேணாம், எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. இங்கே வா, உங்களுக்கு இடம் கொடுத்து, தங்கும் இடம் கொடுத்து, பாய் கொடுத்து, தலைவாணி கொடுத்து, நம்ம அந்தஸ்து அந்த மாதிரி கொடுத்து, போர்வையும் கொடுத்து, சாப்பாடு 3 நேரம் போட்டு, வருஷக்கணக்காக இந்த லாயிலா இல்லாவை சொல்லி அனுப்புகிறேன். தலைப்புவா. தேட்டம் இல்லாதவனுக்கு கத்திரிக்காவே கிடைக்காது, களிமாவை கிடைக்கும். கத்திரிக்காய் வேணும்னு கடையில் போய், சார் நல்ல கத்திரிக்காய் கிடைக்கும் சார், கிடைக்கும். இந்த கடைக்கு போங்க, அங்கே இருக்கும். அதை விட அங்கே போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பான் சார் அப்படின்னு. அப்படியா, சரி. முயற்சினும் தேடணும், சர்ச் அல்ல, தென் ரீச் அல்ல. அன்லெஸ் யூ சர்ச் யூ குட் நாட் ரீச், என் சேகரன் சொல்லுவாங்க. தேடாமல் கிடைக்காது. அன்லெஸ் யூ ரீச் யூ குட் நாட் லவ். சர்ச் அல்லா, தென் ரீச் அல்லா, தென் லவ் அல்லா, தென் லிவ் வித் அல்லா, தென் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அல்லா. Unless you search, you could not reach anything. Include Haqq Ta'ala. You could not reach anything in the world. ஒரு நல்ல தொப்பி வேணும் தேடணும், நல்ல பொண்டாட்டி வேணும் ஊரே தேடணும்.
என்ன போய் நல்ல டாக்டர் வேணுமா 100 டாக்டரை தேடணும், அதுக்குள்ளே ஹயாத்தே போயிடுது. எல்லாம் தேடாமல் என்னவோ கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஒருத்தர் ஃபோன் அடிச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத், நல்லா இருக்குங்களா, ஒரு சந்தேகம் கேட்கணும், இறைஞான பாடத்தில் சொல்லித்தரீங்களா? சொல். ஐனியத் கைரியத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் கேட்டுருக்கலாம். ஓ சரி சரி. நீங்கள் இதே ஃபோன் அடிங்க, பக்கத்தில் டாக்டர் நம்பர் இருக்குது, அடிச்சு, சார் இந்த இதய துடிப்பு பற்றிலாம் நிறையா நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் 5 நிமிஷம் சொல்லிக் கொடுங்களேன், அதை படித்து நானும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி டாக்டராகனு ஆசைப்பட்றேன் அவன் சொல்லிக் கொடுப்பானா? அப்படின்னு அது எப்படி சொல்லிக் கொடுப்பான்? அவன் சொல்லி கொடுத்து விளங்குமா? அது எப்படி விளங்கும்? அவனே சொல்கிறான்னு வச்சு, இங்கிலீஷ் பாட புக் இருக்குது, நான் படிக்கிறேன், ஒரு 25 நிமிஷம் படிப்பேன், 30 பக்கம் இருக்குது, கேட்டே வா, படித்தா விளங்குமா? இது ஃபோனில் கேட்குற சமாச்சாரமா? இது போய் அட்மிஷன் போட்டு MBBS 5 வருஷம் படி. சாதாரண உடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வருஷம் செலவழிக்கிறான், 5 வருஷம் 10 வருஷம். மௌலாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஜிஸ்முடைய ஹாலிகை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மஹ்லூக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் செலவு பண்ணுற. ஹாலிகை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 நிமிஷம் செலவு பண்ணுவார். அதுக்கு மேலே எனக்கு டைம் கிடையாது சார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க பார்ப்போம் சுருக்கமாக அல்லாஹ் பற்றி 5 மினிட்ஸ் சொல்லுங்கள். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி கபீரா, ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்கன்னா, ஃபோன் அடிச்சு, ஹலோ கொஞ்சம் ரஹ்மான் பற்றி சொல்ல முடியுங்களா, அல்லாஹ் தஆலா ரஹ்மானை பற்றி கேட்க சொல்லியிருக்கான், ஒரு 5 மினிட் பற்றி சொல்லுங்கள், எனக்கு அடுத்த வேலை இருக்குது, சொல்லுங்களேன். திருட்டு போயிடும். எல்லா ஞானங்களையும் கரைத்து குடித்தவர்கள் முஹியுத்தீன் ஆண்டகை. அவங்க ஷேக்கிட்ட போய் வருஷக்கணக்கில் உட்காந்துட்டாங்க. 50 வயசுக்கு கல்யாணமே முடிச்சுக்கல. கல்யாணம் முடிச்ச பஞ்சாதி புள்ளன்னு போயிடும். பாடம் படித்தார்கள், அதை பாடத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு காட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க. இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அல்லாஹு அல்லாஹ் சொல்லவா திக்ரு, நிஸ்பத்து குவத்து, சிஃபாத் அதமையா, சிஃபாத்தை உஜூதியாவை கவனிப்பது, மஹ்லூக் நசரில் மஹ்லூக்குடைய நுமூதில் ஹக்குடைய உஜூதை கவனிக்கிறது. இந்த பாடங்கள் தக்வாவை பயிற்சி பண்ணணுமா இல்லையா? அதுக்காக காட்டில் போய் உட்காந்துட்டாங்க, இங்கே டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு. புரிஞ்சுங்களா? 52 வயசில் வந்தாங்க, கல்யாணம் முடித்தாங்க. ஹாஜா மொயினுddin சிஷ்டி எஜமா, அவங்க 50 வயசு 55 வயசு வரைக்கும். 20 வருடம் என்னுடைய ஷேக் நாயகம் உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூட்டை முடிச்சுக்களை தலையில் தூக்கி கொண்டு அவங்க பின்னால் சுற்றி கொண்டே இருந்தேன். 20 வருஷம். அவர்கள் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. உஸ்மான் ஹாரூன் இல்லாது ஒரு ஊராக போய் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரிஃப் இருக்காரு, அவர் ஆறு மாதிரி எல்லா இடத்துக்கும் போகும். காவிரி ஆறு எத்தனை மாநிலங்கள் வருது? கொடகு மலையில் உற்பத்தி ஆகிறது, கர்நாடகாவில். அங்கேருந்து தமிழ்நாடு எத்தனை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, ஓசூர், சேலம், பவானி, ஈரோடு, அப்படி திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கும்பகோணம், எல்லா மாவட்டங்களையும் கடந்து போய் சேரும். இதுதான் ஆறு. அது போகும், வேணுபவர்கள் அங்கிருந்து பெற்றுக்கொள்வார்கள், நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆலிம் சார் குளம் மாதிரி, மற்றவங்க தான் வருவாங்க, வந்து பெற்றுக்குவாங்க. ஆலிம் சார் குளம் மாதிரி, ஆரிஃப் எப்படி இருப்பாங்க? ஆறு மாதிரி. ரெண்டுக்கு வித்தியாசம் நினச்சிங்களா? நீ ஆற்றுல என்ன போட்டாலும் சுத்தமாயிடும், குளம் நஜீஸாக போயிடும், குளம் பச்சையாயிரும். ஆறு கொடகு மலையிலிருந்து நீ பூம்புகாரில் கடலில் சேர்ற வரைக்கும் பார்த்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கு வந்து வழியில் எத்தனை மீன் செத்து கிடக்கும், எத்தனை பேர் கழுவி இருப்பானோ வந்து காலங்காத்தால. நீ பூம்புகாரில் தண்ணி எடுத்து குடிக்கலாம், கடலில் சேரும் இடத்திலும் பரிசுத்தமாக தான் இருக்கும். அது மண்ணில் உருண்டு உருண்டு தன்னைத்தானே கிளீன் பண்ணிக்கும். இது ஆறு தன்னையும் கிளீன் பண்ணிக்கும். தன்னை தேடி வரக்கூடிய அங்கேருந்து சுமாராக ஒரு 4000 கிலோமீட்டர் தூரம் சஃபர் செஞ்சு போய் கடலில் சேர்ற வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் அங்கிருந்து இங்கே வந்து அத்தனை பேரையும் க்ளீன் ஆக்கிடும். அத்தனை பேரும் குளிக்கிறான். கொடகு மலையில் குளிச்சுன்னு ஆறு நஜீஸ் ஆயிடுச்சா, சுத்தமாகிட்டே போயிட்டே இருக்கு. உருண்டு உருண்டு உருண்டு. ஏன்னா மண் வந்து தாகிரு முத்தாகிரு, தானும் சுத்தமானது, மற்றையும் சுத்தப்படுத்தக்கூடியது. அந்த தண்ணி சுத்தப்படுத்திடு, க்ளீன் ஆயிரும். தண்ணி போக போக க்ளீன் ஆகிட்டே போகும். எத்தனை 1000 பேர் குளிக்கிறான் கடலில் சேர்ற வரைக்கும், அத்தனை பேரையும் க்ளீன் ஆக்கிடும். அந்த குளம் இருக்குங்களே, மலை வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டுருப்பாங்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் போக மஞ்சள் ஆயிரும், அப்புறம் போகனா பச்சை ஆயிரும், அப்புறம் கருப்பாகவே ஆகிடும். வளைஞ்சிங்களா? அதனால தான் ஷேகுமார்கள் வந்து ஆறு மாதிரின்ட்டாங்க.
உஸ்மான ஹாரூனி போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி எஜமான மூட்டையை முடித்து சாமான் செட்டு அவங்க உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இவங்க போவாங்க. பின்னாடியே வருஷக்கணக்காக போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்க கஷ்டம் வரும். ஏதாவது மெயின் ஜி சர்கார் ஜி ஹுசூர் ஷேக் கூடவும் முன்னாடி இருக்கணுமா. எந்த டைமில் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. 24 மணி நேரம் நசர் முழுசும் ஷேக்கில் இருக்கணும். மெயின் தெரியுமாப்பா, இந்த படம் தெரியுமா, ஜபரோ கதர்னா என்னப்பா, ஜி சர்கார் பிச்சை போடுங்க எஜமான சொல்லுங்க வலைங்க மெயின் ஜி சர்கார் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க ஜி சர்கார் போ ஒரு துவா செஞ்சுட்டேன் முழு இந்தியா உன் கையில் போ மெயின் ஜி சர்கார் ஜி சர்கார் ஒன்றை கொண்டு 1 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. போ விஸ்வாக்கு எடுத்துட்டப்பா விஸ்வாக்கு ஒன்றை கொண்டு 1 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. 99 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. எனவே அவ எஜமா வந்து அந்த அளவு ஹிதுமத்து 20 வருஷம் கழிஞ்சு அப்போ ஷேக் கூப்பிட்டாங்க. பஸ்பா இனிமேல் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் மக்களுக்கு போய் கிளம்புங்க இந்தியாவுக்குன்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்தாங்க எஜமா இந்தியாவுக்கு. அப்போ உருவாகணும் பாய், ரொம்ப காலம் கடந்து உருண்டு உருவாகும். ஃபோனில் கேட்குற மசாலாவா சார், நீங்கள் ஃபோன்லேயே கொஞ்சம் ஆன்லைனில் வகுப்பு நடத்தி எம்பிபிஎஸ் படிச்சு நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி கண் டாக்டர் ஆகி எல்லோரும் கண்ணீர் ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு முடியுமா? அது எதாவது நடக்குமா? இது அந்த மாதிரி ஆயிடுச்சு. யூடியூப்பில் 4 பயானம் கேட்டுன்னு ஒரு ஆர்வி பில்லாக ஆயிடுறாரு. இதெல்லாம் யூடியூப்பில் எது வந்துருச்சோ அது அசரார் கிடையாது பை. அது வெளியே வந்ததெல்லாம் அசரார் கிடையாது. ஃபுசூசுலிக்கம் புதுவாதை மக்கி அச்சு போட்டு உலகமெல்லாம் கிடைக்கிது. அசரார் அது அசரார் என்பது தில் சே தில், கல்பிலிருந்து கல்புக்கு வரும். அதுக்கு பேர் தான் அசரார். கலஞ்சுங்களா? அது எழுதி வைக்கப்பட்டது அல்ல. எதுக்கு பேச்சு இருந்துச்சு நடுவில் எங்கே போயிடுறது? தலப் சர்ச் ஆமதம் பரிசரே மத்துலூப் எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே வந்துடும். 2 போகும் வந்துடும். அது ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே விட்டோம், கிளை எங்கே பிரிஞ்சிச்சுன்னு. திரும்ப அந்த கிளைக்கு வந்துடணும், அசலுக்கு வந்துடணும். அப்போ தலபு இல்லாமல் அல்லாஹ் கொடுக்கறதே இல்லை, எதையுமே கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் அனுல்சிமுக்கு மூஹா வான்தும் லஹா காரிஹூன், நீ வெறுத்துக்கொண்டே இருப்பேன், நான் திணிச்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு நான் திணிப்பேனா? அல்லாஹ் கேட்குறான் குர்ஆன்ல, அனுல்சிமுக்கு மூஹா வான்தும் லஹா காரிஹூன், நீ வெறுத்து கொண்டிருக்கிற பொழுது நான் திணித்து கொண்டிருப்பதில்லை. திணிப்பேன், நீ ஆசைப்பட்டா திணிப்பேன். அனுல்சிமுக்கும் நான் திணிப்பேனா உனக்கு, வான்தும் லஹா காரிஹூன், நீ வெறுத்திருக்கிற நிலையில் அப்படின்னு சொன்னல. அங்கே பாருங்க, அல்ஸமஹும் கலிமத்து தக்வா, கலிமத்து தக்வாவை கொண்டு போய் கல்வியில் திணிச்சுட்டேன். ஏன் நான் திணிப்பனான்னு கேட்டான், நான் தான் திணிச்சேன். வா வா இது எனக்கு அதான் இவரே சொல்லிட்டேன். வான்தும் லஹா காரிஹூன், நீ வெறுத்தா திணிக்க மாட்டேன், ஆசை வச்சா திணிப்பேன். ஆசை வச்சதுக்கு அடையாளம்னா அதான் ஷேகட்டு கொட்டுறா தூக்கணும் இல்லை. திணிச்சது என்னவோ அவன் தான் அல்லாஹ் திணிச்சான். ஷேகுடைய புனித நாலைன் ஷரீஃப் தூக்கி சுத்தனம் பாரு. தேரே நாலைன் பர்தாரி ने मुझको क्या बना डाला, आमिर ना हो, तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला, ज़मी कदमों से निकली और आसमां, ज़मी कदमों से निकली और फौक से मैं சொல்ல மாட்டேங்கிறீங்க. ज़मी कदमों से निकली और फौक से सारा समा निकला. பூமியும் காண போச்சு, வானமும் காண போச்சு. ஹக்கத்தோட இன்னொன்று தெரியவே இல்லை எனக்கு. தெரே நலைன்னு பர்தாரின்னு, உங்களுடைய புனித பாதணிகளை சுமந்த பரக்கத்து. அதான் நலைன்னா பாதணிகள், பர்தார சுமந்தது. உங்கள் புனித நாளைன்னு என் தலையில் சுமந்தேன் எஜமானே, அது என்னை சும்மாவா விட்டுச்சு. இன்றைக்கு மாசிவெல்லாம் என் நசரை விட்டு நகர்ந்துருச்சு. खुदा नजर से हटा बस खुदा रहे. இந்த உணர்வு அல்லாஹ் திணிச்சேங்கறான். அங்க சொன்னா திணிப்பனாக்க உனக்கு. அனுல்சிமுக்கு மூஹா வான்தும் லஹா காரிஹூன்,
நல்லா கவனிங்க. நம்ம கல்பில் ஈமானை காட்டுறது ஒன்று இருக்குது, திணிக்கிறது ஒன்று இருக்குது. யாரெல்லாம் நீ திணிச்சிடல, யாருக்கு திணிப்போம்? குழந்தைக்கு தான் திணிப்போம். இப்போ உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, அது சாப்பிடுங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க, கறி வச்சுப்போம் சாப்பிடுவோம். இப்போ ஹுசைன் சாப்பிட மாட்டேன், வேணாம்மா அம்மா தலையை பிடிச்சி வச்சு தின்னு, அவன் ஆளுகளுக்கு திணிக்கிறது. போதும்மா, அரை இட்லி திண்டு அது போதும், தின்னு தினி, தலையை பிடிச்சி இந்தா தினி. ஹுசைன் என்ன செய்வோம் பை? திணிச்சு அல்சமக்கும் அழு. அப்புறம் என்ன செய்வோம்? சோறு கொடுத்த தண்ணி குடி, தண்ணி போதும், குடி தண்ணி குடியா எந்திரிச்சு பாப்பா. ஐயோ இங்கே பாருங்க, இது வந்து அருள், தண்ணி கொடுங்க. இது வந்து இது என்னது? தண்ணி குடிமா, இது குடிக்கிறோமே, இது தண்ணி கொடுக்கறது. இதுக்கு பேர் என்ன? தண்ணி ஆத்தா கொடுக்கறது. குடி, குடிக்க மாட்டேங்கிறா, தண்ணி குடி, குடி குடி, பிச்சு போடும் பிச்சு. இதுக்கு பேர் என்ன? தண்ணியை திணிக்கிறது. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சில பேருக்கு ஈமான திணிச்சேங்கிறான் பாருங்க, சில பேருக்கு குஃப்ரை கொண்டு போய் திணிச்சு விட்டேன். ஓ உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல். உஷ்ரிபு, அவர்கள் குடிப்பாட்டப்பட்டார்கள், அவர்களுடைய கல்புகளிலே காளை மாட்டுடைய முகபத்தை. மாட்டு பயில்வோ அல்ல, மாட்டின் மீது ஒரு முகபத்தை கொண்டு போய் நான் திணிச்சுவிட்டேன். சதா சின்ன மாடு, எருமாட்டு சாணி, எருமாட்டு மூத்திரம் தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் பை, உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல். அவர்களுடைய உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல். இஜ்ல் என்ன? காளமாடு, மாடு. மாட்டின் மேல் ஒரு காதலை அவர்கள் உள்ளங்களில், குலூப் உள்ளங்களில் நான் ஊட்டி விட்டேன், திணிச்சிட்டேன், குடிப்பாட்டி விட்டேன். அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ளே ஜாயிண்ட் ஆக்கி முளை ஆப்பு வச்சு அடித்தாச்சு, ரிவிட் வச்சு அடித்தாச்சு, எடுக்கவே முடியாது. சதா சிந்தனை முழுசும் மாடு, மாட்டு மூத்திரம், மாட்டு சாணி. சாணியை முழுவ வீட்டில் அதை வந்து தீர்த்த மாதிரி குடிச்சுக்குவானு. அதை மாடு தான் முக்கியம், மனுஷன்லாம் முக்கியம் கிடையாது. மாட்டுக்காண்டி மனுஷனையும் சாவடிப்பான். நான் தான் அந்த மாதிரி ஆக்குறேன் பாரு. அப்போ ஷிர்க்கையும் அல்லாஹ் திணிச்சிட்றான், தௌஹீதி நான் தான் திணிக்கிறேன். இங்கே உஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல், காளை மாட்டினுடைய முகபத்தை அவன் கல்பில் திணிச்சிட்டேங்கிறான். இங்கே வல்சமஹும் கலிமத்து தக்வா, தக்வாவை அவள் கல்பில் திணிச்சிட்டேங்கிறான் பாரு. யா அல்லாஹ் என் கல்பில் தக்வாவை திணிச்சிரு. அப்புறம் ரெண்டுமே திணிக்கிற வேலை முதல்ல தான் செய்கிறான். திணிக்கிற வேலை செய்கிறது எஜமான் தான். யா அல்லாஹ் என் கல்பில் நீ தக்வாவை திணிச்சிரு, தௌஹீதை திணிச்சிரு. தௌஹீதை திணிச்சிட்டேன். திணிக்கிறதுன்னு இடமே இல்லாமல் திணிச்சிருவான். ஷிர்கு குஃப்ர் எட்டி பார்க்க முடியாது. காளை மாட்டை திணிச்சிருவான். நீ என்ன அவன் ரசியை செய்ய, அதுதான் அவனுக்கு விளைஞ்சுங்களா. அவன் சிந்தனை முழுசும் அதுதான் இருக்கும். அந்த காளை மாட்டுடைய மூத்திரத்தில் வந்து புற்றுநோய்க்கு அனைத்து வியாதிகளுக்கும் ஷிஃபாங்கிறார் ஒருத்தர் உட்காந்து, ஒரு நீதிபதி. அறிஞ்சுங்களா? அந்த மாதிரி அவர் சிந்தனை முழுசும் அங்கே தான் இருக்குது. மாட்டு மூத்திரம் எனவே மாட்டு பால் அல்லாஹ் நம்ம குடிக்க வச்சுருக்கோம். மாட்டு கறியை அல்லாஹ்தால சாப்பிட வச்சுருக்கோம். மாட்டு மூத்திரம், மாட்டு சாணி, கழிவு தூக்கி போட வச்சுருக்கோம். இவங்க என்ன செய்வாங்க? மாட்டுக்கறி திங்கக்கூடாது. மாட்டு பாலை கொண்டு போய் ஏதாவது கல்லில் ஊற்றிடணும், ஏதாவது கல்லுக்கு மேலே ஊற்றிடணும். மாட்டு மூத்திரத்தை குடிச்சிடணும், மாட்டு சாணியை தலையை விட்டு படுத்துக்கணும். இது காரணம் என்ன தெரியுமா? அது மேலே முகபத்தை அந்தாலும் இந்தாலும் திரும்ப விடாமல் நான் கல்பில் வச்சு திணிச்சிட்டேன் எஜமானே சொல்கிறான். இந்த நம்ம அனைவரையும் காப்பாற்றிக்கணும். அவன் அங்கிட்டே திரும்பவே முடியாது, ஏன் திணிச்சிட்டான், டைட்டாக திணிச்சாச்சு. வேற ஒன்றும் உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை.
ஏன் ஏற்கனவே டப்பாவில் டைட்டாக வச்சு திணிச்சாச்சு, வேறதே உள்ளே போட முடியுமா? கந்து புந்து இருந்தாலும் கொஞ்சம் இடறதுக்கு எல்லாம் டைட்டாக திணிச்சிட்டானே. இனி எந்த சொல்லும் அவனுக்கு காதல் விழுவே விழுகாது சாவர வரைக்கும். பல் தபா அல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவங்க கல்பில் முத்திரையிட்டு விட்டான். இவங்களுக்கு அல்லாஹ் தாலா நல்லடியார்களுக்கு வலதுசாரிகள் அல்லாஹ் ஜல்லஷாஹு தாலா அவன் கல்பில் கலிமத்து தக்வாவை திணிச்சிட்டான், தௌஹீதை திணிச்சிட்டான். வேறு பக்கம் இல்திஃபாத்தே செய்ய மாட்டாங்க, வேறு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உலகமே திரண்டு வந்தாலும் தௌஹீதுக்கு மாற்றமாக அவங்க பேசவே மாட்டாங்க. வலவ் ஹுர்ரிக்த, நெருப்பில் போட்டு பொசுக்கினாலும் சரியே. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வோட இனம் வச்சிடாதப்பா. வலவ் ஹுர்ரிக்த, உன்னை நெருப்பில் எரித்து சாம்பலாக்கி பொடி பொடியாக ஆக்கினாலும் அல்லாஹ்வோட இணை வைக்காது பெருமான சொல்கிறாங்க. வைக்க மாட்டான். அவன் கல்வியில் அல்லாஹ் தஆலா திணிச்சிட்டான் கல்வியில். பெருமான சொன்னாங்க, ஹதீஸ் இது உமைமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. எனவே லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையன் வலவ் குத்திஅத அவ் ஹுர்ரிக்த, துண்டு துண்டாக பீஸாக கோழி வெட்டுற மாதிரி சின்ன சின்ன பீஸா உன்னை வெட்டினாலும், வலவ் குத்தில்தன் கொல்லப்பட்டான்னு சொல்ல, குத்திஅத துண்டு துண்டா பீஸாக வெட்டிட்டான். வயிற்றையும் வெட்டி வயிற்று குழந்தையும் வெட்டுறான். அப்படி உன்னை பீஸாக வெடிகுண்டு போட்டு செதறி போகுது உடம்பு. பீஸாக வெட்டினாலும் உன்னை போட்டு நெருப்பில் போட்டு எரித்தாலும் அல்லாஹ்வோட இணை வைத்து விடாதே. வருது ஹதீஸில். எனவே கிதாபு அதபுல் முஃபரதுன்னு போட்டிருக்காங்க. வேறு கிதாபு அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க. அபு தர்தா ரிவாயத் செய்கிறாங்க. அதபுல் முஃபரதுல கிதாப். அப்போ இவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு தௌஹீதுடைய கலிமாவை கல்பில் போட்டு திணிச்சிடறான்னா வேறு பக்கம் இல்திஃபாத்தே செய்ய மாட்டாங்க. எந்த பக்கமும் கல்வி போகவே போகாது. அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி நம்ம கல்வியில் திணிச்சிடுவானாங்க. ரெண்டு பேருக்கும் திணிக்கிறது தான். ஏன் அது பொறுக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. சின்ன பசங்க நம்ம பெரிய பசங்க சாப்பிட்டுக்குவாங்க, இந்த குழந்தைங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால அவர்களுக்கு வாயில் வச்சு திணிச்சு தானே ஆகணும். ரப்பே நாங்கள் சின்ன பிள்ளை, ரப்பே குழந்தை பிள்ளைங்க, ரப்பே சின்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடு அல்லாஹ். துவா செய்கிறாங்க ஸல்லல்லாஹு. அல்லாஹும்ம வாக்கியத்தன் க வாக்கியத்தில் வலீத், சின்ன குழந்தைய அம்மா அத்தா பாதுகாக்கிற மாதிரி உணவு ஊட்டி அவங்களா ஊட்டி, அவனா திங்க மாட்டான், அவனா தண்ணி குடிக்க மாட்டான், அவனா ட்ரெஸ்ஸு போட்டுக்க மாட்டான். அலைஞ்சா நீயே என்னை மாட்டி விட்டு, நீயே என்னை அலங்காரம் பண்ணி குழந்தையை பாதுகாப்பது போல் என்னை பாதுகாத்துக்க அல்லாஹ் துவா செய்கிறாங்க ஸல்லல்லாஹு. இதை அடிச்சிடுங்க. அல்லாஹும்ம வாக்கியத்தன் க வாக்கியத்தில் வலீத், சிறு குழந்தை எப்படி பெற்றோர்கள் பாதுகாப்பார்களோ அப்படி என்னை பராமரித்துக் கொள் எஜமானே. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல்லாஹும்ம வாக்கியத்தன் க வாக்கியத்தில் வலீத். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபு யாலால தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ். இது என்ன அர்த்தம்? குழந்தையை பெற்றோர் பராமரிப்பது போல் என்னை பராமரித்துக் கொள்வாயாக. அப்படின்னு அர்த்தம் என்ன? தனக்கு என்ன தேவை, தனக்கு நாளைக்கு என்ன தேவை, தனக்கு இப்போ என்ன தேவை என்பதெல்லாம் அந்த குழந்தைக்கு சிந்தனை வரவே வராது. அவனுக்கு நாளை பற்றி சிந்தனையே இருக்காது. அவன் சிந்தனை எல்லாம் எதில் இருக்கும்? இப்போ வந்து பல்பம் தேவை, ஒரு அல்பம் திரும்ப பல்பம், ஒரே அழுவ சண்டை நிற்கிறான், அதுதான் சிந்தனை. இப்போ நான் சந்தோஷப்படுத்தி அசனுக்கும் உசனுக்கும் சண்டை, என் பல்பை பிடிக்கிட்டான், அந்த பல்பை எடுத்தால் தேஞ்சி திணுன்னு இருக்கு, கையிலே பிடிக்க முடியல திணும். அதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான். இங்கே வாப்பா, இந்தா ஒருங்க 500 ரூபா, இந்த 500 ரூபா கசைக்கு தூக்கி போட்டுருவாங்க பல்பம். இப்போ இந்த 500 ரூபாய்க்கு பல்பம் வாங்கினா தெருவுக்கே கொடுக்கலாம். 500 ரூபாய்க்கு பல்பம் வாங்கினா மொத்த தெருவு கொடுக்கலாம். இந்த 500 ரூபா கட்டு வச்சுக்கோ, தூக்கி போட்டுருவானோ பல்பம். சிந்தனை மூச்சங்க இருக்கு. அந்த அல்பம் அந்த பல்பம் தான். இந்த மாதிரி நாமும் குழந்தையாக இருக்கிறோம். எல்லாம் அவனுக்கு நான் வந்து இந்த வீடு பெருசாக தெரியுது, இவங்க எப்படி வீணாக போகிற பல்பம் பெருசாக தெரியுதோ அதுவே நமக்கு வீடு பெருசாக தெரியுது, காடு பெருசாக தெரியுது, வியாபாரம் பெருசாக தெரியுது, காசு பெருசாக தெரியுது. இதெல்லாம் வச்சு ஆகிரத்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்து அல்லாஹ்வுடைய காதல் அது பெருசாக தெரியவில்லை. இந்த பல்பம் பெருசாக தெரியும். தெரிஞ்சுங்களா? குர்ஆன் பெருசாக தெரியாது,
குர்ஆன் சின்னதாக தெரியுது. வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி, 7 வசனங்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். எந்த தௌராத்து இஞ்சியில் ஃபுர்க் எதுலேயுமே இல்லை. அது வல் குர்ஆனில் அதீம், பிரம்மாண்டமான குர்ஆன், அருள்முறை குர்ஆனை கொடுத்துருக்கிறேன். இதுக்கு பின்னாடி மொத்த துனியாவை திரும்பி பார்க்காதன்றாங்க. வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம் வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின் ஸஹரத்தில் ஹயாத்தித் துனியா. ஜி வலகத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம் வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். அவரில் சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் துனியாவுடைய சொத்து பத்துக்கள். ஜி அதை பக்கம் திரும்பி கூட பார்க்காத. வலா தஹ்சன் அலைஹிம், அதை போய் காணா போனாலும் இல்லாமல் போனாலும் கவலையும் படாத. போ தூக்கி எறி. குர்ஆனை கொடுத்துட்டு உனக்கு நான் வக்ஃபில் ஜனாஹகல் முஃமினீன், முஃமினுக்கு மேல் தலை குனிஞ்சு, ஈமானுக்கு மேல் தலை குனிஞ்சு. சுப்ஹானல்லாஹ். அதான் ஜெபை இந்த பையனை சொல்கிற மாதிரியப்பா அந்த வெல்பத்தை சண்டை போட கொடுப்பா, தூக்கி பொறுப்பா, அதை திரும்பி பார்க்க தூக்கி போடுவாங்க. அவனுக்கு நான் 10,000 காசு கொடுத்துருக்கேன், அவனுக்கு 10,000 கொடுத்துருக்குறேன். நான் வெல்பம் தான் என்ன செய்ய முடியும்? இதை மாதிரி சொன்ன பார்த்தீங்களா? இதை தூக்கி போடு, திரும்பி பார்க்காத, தலையை தூக்கி கூட பார்க்காத. அதை பெருசாக தெரிஞ்சுக்கிறவன் அதை வச்சே வாழ்ந்து சாவட்டை விட்டுரு. அதை அல்லாஹ்வுடைய முஹப்பத்தாக கன்வெர்ட் பண்ணுறவன் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அந்த காசை, அந்த பணத்தை, அந்த வீடை, அந்த மாளிகையை இறை காதலாக கன்வெர்ட் பண்ணுறவன் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு வபுத்தகி ஃபீமா ஆத்தா கல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை வச்சு ஆகிரத்தை விலைக்கு வாங்கு, அப்போ தான் பிரயோஜனம். காசாக வச்சுட்டான் போய் காலையிலேருந்து பட்டி கிடக்கிறான், வெளியிடுறான், காசு போயிடுமே. 1 லட்ச ரூபா இருக்குது, 100 ரூபா எடுத்தா, 1000 ரூபா எடுத்தா 99,000 ரூபாய் ஆயிருமே, அதை எடுக்க மாட்டேன். இந்த பட்னிகளை சாவிடா, செத்தாலும் சாவதையும் காசு எடுக்க மாட்டேன். காசை கன்வெர்ட் பண்ணும் அதை உணவுப் பொருளாக, கோதுமையாக, அரிசியாக, ரொட்டியாக, பிரெட்டாக வாங்கணும் இல்லை, அது வாங்க மாட்டேன்னா பிரயோஜனம் தரும் பொருளாக வாங்கலை. அப்படியே காசை கட்டியது சாவ வேண்டிதான், காசு மேலே உளுந்து. அதான் துனியா. இந்த துனியா அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தானே, இது கன்வெர்ட் பண்ணி ஆகிரத்துக்கு மாற்றிக்கோ. வபுதகி ஃபீமா ஆத்தா கல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் கொடுத்ததை வச்சு தாருல் ஆகிரத்தை கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கோ. வச்சுக்கிட்டு சாவாத. அல்லாஹ் சொல்ல திரும்பி கூட பார்க்காதப்பா. துனியாவில் சில பேர் காசு போனோம், வீடு வாசல் காரு பங்களான்னு கொடுத்துருக்கேன், திரும்பி கூட பார்க்காத. உனக்கு நான் கொடுத்துருக்கேன் பாரு, சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம், பிரமாண்டமான குர்ஆனும் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஏழையும். சப ஆயாத்தின் மினல் மசானின்னு சொல்ல, திரும்ப திரும்ப வரக்கூடிய 7ன்றான். அதெல்லாம் அது என்னங்கிறது முஃபஸ்ஸிரீன்கள் அது அல்ஹம்து சூரா என்று சொல்கிறார்கள். அது சரிதான், தலைக்கு மேலே. நான் சொல்கிறேன், ஹயாத், இல்ம், இராதா, குதிரத், சமான், பசாரத்து, கலாம். திரும்ப திரும்ப காலையில் ஹயாத்து வருது, இல்மு வருது, இராதா வருது, குதிரத்து வருது, சமாத் வருது, பசாரத்து வருது, கலாம் வருது. அல்லாஹ்வுடைய சிஃபாத் உள்ள வந்துக்கிட்டே இருக்கே, இது திரும்ப திரும்ப வரக்கூடியது தானே. இது சபஅம் மினல் மசானி, மசானி திரும்ப திரும்ப வரக்கூடியது, திரும்ப திரும்ப வருது. கலாம் திரும்ப வருது, வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சபஅ சிஃபாத்துகளுடைய மதுஹரா அல்லாஹ் உன்னை ஆக்கிட்டானே. இதை விட வேற என்ன நியமத்து உனக்கு? ஒன்று அல்லாஹ் இல்மை வெளியாக்கியிருக்கிறான், இராதா வெளியாக்கியிருக்கிறான், குதிரத்தை வெளியாக்கியிருக்கிறான். இதனுடைய மதுஹரா அல்லாஹ் உன்னை ஆக்கிட்டான். இதை விட சந்தோஷம் உனக்கு வேற என்ன வேணும்? இதை விட ஆனந்தம் உனக்கு என்ன வேணும்? சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். கண் பார்க்க வச்சான், காது கேட்க வச்சான், வாய் பேச வச்சான், ஹயாத்து இராதா நாட்டம் செயல்பட வச்சான். திரும்ப திரும்ப நாட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கண் பார்த்துக்கிட்டே இருக்குது, காது கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால அதெல்லாம் திரும்பி கூட பார்க்காத. உலகத்துடைய யார் செல்வங்கள் கொடுத்துருக்கணும் அதை திரும்பி பார்க்காத. ஜி அல்லாஹ் சொல். அப்போ எதுக்கு சொல்ல வரேன் நான், அற்ப குழந்தைகள் எப்படி சின்ன வஸ்துக்களை பெருசாக நினைக்கும், அதுக்காக சண்டை பிடிச்சிக்கிறான், ஒருத்தன் ஏறி விழுந்துக்கிறான், பெரிய வஸ்து சின்னதாகிறான். அவன் பல்பத்தை பிடிக்கிட்டு போயிட்டான், அடிக்க எதுவும் இல்லை, திருங்கின்னு பார்க்குறான், கையில் மோதிரம் இருக்கு, அதுக்கு அடிக்கிறான். ஒரு பவுனில் மோதிரம் போட்டிருக்காரு, அது ஒரு பணம் சங்கிலி போட்டிருக்காரு, அதை வச்சு அடிக்கிறான், தூக்கி எரிஞ்சிடறான். அப்போ அதை வச்சா ஊருக்கே பல்ப் வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவு நம்முடைய
விலை உயர்ந்தவற்றை தூக்கி எறிந்து அல்பத்தை சேகரிக்கிறோம். ஹயாத் விலை உயர்ந்தது. இந்த காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ் நம்ம கொடுத்த டைம் விலை உயர்ந்தது. அதை தூக்கி எரிஞ்சு அற்ப இன்பத்தை வாங்கிக்கிறோம். விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை இழந்து குர்ஆனை விட்டுட்டு ஹதீஸை விட்டுட்டு ஒரு அற்ப இன்பம், ஒரு பேச்சில் ஒரு இன்பம், சந்தோஷத்தில் இன்பம், சேட்டிங்கில் இன்பம் இருந்துங்களா, ஒரு பார்க்குறத ஒரு இன்பம், இந்த அற்ப இன்பங்களை வாங்கி கொள்கிறோம். விலை உயர்ந்தவற்றை தூக்கி போட்டுறோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. எங்கே ஆரம்பித்த செய்தி தண்ணி இருக்கும் செலவாத்து அனுல்ஜிமுக்குமுஹா வஅன்தும் லஹா காரிஹூன். நீ வெறுத்து கொண்டே இருக்க, நான் கலிமாவை திணிச்சுக்கிட்டே இருப்பேனா, ஈமானை திணிச்சுக்கிட்டே இருப்பேன்னு கேட்ட அல்லாஹ் தஆலா சிலருக்கு நான் அந்த கலிமாவை திணிப்பேன், சிலருக்கு குஃபரை அவர் கல்பிலே ஷிர்கை திணிப்பேன். புரிஞ்சுங்களா? இப்போ வா, ஏன் அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு ஈமானை திணிச்சான், இவங்களுக்கு ஏன் அல்லாஹ் குஃப்ரத் ஷிர்கை திணிச்சான், இவங்களுக்கு ஏன் வந்து மாசிவல்லா இஜில்னா மாசிவல்லா வச்சுங்களா வை காலை மாடுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஷிர்கு அதாவது மாசிவல்லா. சில பேருக்கு மாசிவல்லாவை கல்பில் திணிச்சிட்டேன், மாறவே மாற மாட்டான். நீ 1000 தான் ஹதீஸ் சொல்லு, கோவம் தான் விடுவோம் மேலே. போங்க சேர்த்து உங்கள் பயான் நிப்பாட்டிக்கு, நீங்கள் வேணால் போய் சொல்லுவாங்க பள்ளியாசலில் போய் ஹதீஸ் சொல்ல வந்துட்டார். நாம் சம்பாரிச்சோமா, வீடு கட்டினோமா, மாடி கட்டினோமா. நீ பாரு, இன்னும் ஒரு பையனுக்கு மாடி கட்டி வைக்கல. நான் இப்போயே என் பையனுக்கு ஒரு மாடி, என் பேரனுக்கு ஒரு மாடி, என் பேர பிள்ளைக்கே மாடி கட்டிட்டேன். ஒரு மனிதரை பார்த்தேன், வயசான மனுஷன், வயசு ரொம்ப ஆச்சு, ஒரே கவலை தான். அது என்ன பார்க்கணும், என் பையனுக்கெலாம் வீடு கட்டி கொடுத்துட்டேன், பொண்ணுக்கெலாம் வீடு கட்டி கொடுத்துட்டேன், என் பேரனுக்காக ஒரு இடம் பார்த்து வீடு கட்டி கொடுத்துட்டு மொத்தா போயிடலான்னு ஆசைப்பட்றேன். என் வாழ்க்கை நோக்கமே அதுதான். அப்படி சொன்னார். 1 வாரம் 10 நாள் மொத்தம் போயிட்டார். அல்லாஹ் பேரனை பற்றி கவலைப்பட்டார். என்கிட்ட நேரடியாக சொன்னார், என் பேரனுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுட்டோன்னா நிம்மதியாக வாழ்வேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். 1 வாரம் 10 நாள் ஆள் போய் சேர்ந்துட்டார். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். விளைஞ்ச பாய் அப்போது தன் பையன் அதுக்கடுத்து பேரை அப்போ கொல்லு பேரனுக்கு சேகரித்து வைக்கணும். இப்படி ஒரு ஆசை. மாசிவல்லாவை அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளுடைய முகப்பத்தை அவன் கல்பில் திணிச்சிட்டான். அல்லாஹ் இது ஏன் திணிச்சான்? இவங்களுக்கு எல்லாம் என்ன திணிச்சான்? வல்சமுகம் கலிமத்து தக்வாவை ஏன் திணிச்சான்? கேள்வி வருமா இல்லையா? யாருக்கு இது, யாருக்கு அது? மாசிவல்லாவை சில பேருக்கு கல்பில் அல்லாஹ் தஆலா ஊட்டி விட்டான், சில பேருக்கு கலிமத்து தக்வாவை அல்லாஹ்வுடைய முகப்பத்தை ஊட்டிட்டான். பை எப்போ ஊட்டுறோம் நல்லா விளங்கிக்கோ. இதுக்கு ஒரே காரணம் என்ன? ஜி உன்னுடைய தலபு தான். நீ எந்த அளவு ஹக்கு தாலாவின் பக்கம் தலபு வைக்கிறாயோ, ஆசை வைக்கிறாயோ, எந்த நிலையிலும் அவனை அடைய வேண்டும் என்று துடிப்பு வைக்கிறதோ, அவனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்று உன் கல்பு துடிக்குதோ, இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு டெஸ்ட்டும் வைப்பான், சில சோதனைகளும் வரும். அப்போவும் நீ அல்லாஹ் என்பது உறுதியாக நிற்கிறியா? இப்போ அல்லாஹ் உன்னை பொறுக்கி எடுத்துக்கிறான். இவர்கள் தான் அதற்கு தகுதியானவர். கானு அஹக்க பிஹா வ அஹ்லஹா. இந்த கலிமாவுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாகவும் அதை உடையவர்களாகவும் இருந்தார்கள். அதனால அவர்கள் கலிமாவை திணிச்சு விட்டேன். வல்சமஹும் கலிமத்து தக்வா வ கானு அஹக்க பிஹா வ அஹ்லஹா. இவங்களை பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை எதை கொடுத்தாலும் அதன் பக்கம் இழுத்தி பார்த்தில்லை, என்ன மசாலா வந்தாலும் கேட்கறது இல்லை, துனியாவின் பக்கமே சாயிறான். தெரிஞ்சுங்களா? அதனால உஷ்ரிபு ஃபி குலூபிஹிமுல் இஜ்ல பி குஃப்ரிஹிம். அவர்கள் கல்பிலே மாசிவல்லாடு முகப்பத்தை திணிக்கப்பட்டது அவர்களின் குஃப்ரின் காரணமாக. தலபில்லை அவன் என்ன செய்ய முடியும்? அதனால திணிச்சேன். அல்லாஹ் நம்ம அனைவருடைய கல்பிலையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் கலிமாவின் அல்லாஹ் திணிப்பானாக. இப்போ வாங்க கலிமத்து தக்வா என்ன வந்துச்சுங்க. இப்போ முதல்ல பார்த்தோம் மில்க்கு இவனதுலேயே நஃபி செஞ்சிட்டோம். அடுத்து ஃபெயலை இவனதுலேயே நஃபி செஞ்சிட்டோம். அப்போ என்ன வந்துச்சுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் இவன் சுய செயல் இல்லையே. அப்புறம் பார்த்தோம் இருந்தாலும் அவருக்கு நாட்டம் வந்தால் தான் கொடுப்பார். எனக்கு சிஃபத் அவர் சொந்தமாக, நாட்டம் என்ற சிஃபத் அவர் சொந்தமாக இருக்குது. ஷிர்க் வந்துடுச்சு. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒமா தஷாவுன இல்லா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் யாரும் நாட முடியாது.
அப்போ ஹயாத் யாருதுங்க? இராதா யாருது? இல்மு யாருது? குத்ரத் யாருது? சமாத் யாருது? பசாரத் யாருது? கலாம் யாருது? இப்போ இவர் நாட்டம் இல்லை, ஹக்குடைய நாட்டம் விளங்கி போச்சு நமக்கு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நாட்டத்தின்படி இவர் நஃபி செஞ்சாச்சு, ஷிர்க்கு போயிடுச்சு. கடைசியாக பார்த்தோம் இவர் எங்கே இருக்கிறாரு? இவருடைய சூரத்தை தூக்கி சுமக்கிறவன் ஹக்கு தாலா தவிர யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் மௌஜூத இல்லல்லாஹ் இவருடைய தோற்றத்திலே காட்சியளித்து என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லை. அப்போ இவரின் பக்கம் நான் இல்திஃபா செய்யலை, என் சிந்தனை முழுவதும் அவன் பக்கம் தான் இல்திஃபா செஞ்சு. ரஞ்சபை என் சிந்தனை முழுவதும் அவன் பக்கம் தான் போச்சு, இவன் பக்கம் போல. உருவத்தை நான் பார்க்கல, அந்த உருவத்தை தாண்டி அந்த உருவத்தை காட்டிக் கொண்டிருந்த உஜூதின் பக்கம் என் சிந்தனை போச்சுன்னு வந்து. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கேயும் வந்துருச்சு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஃபாயில லா மாபூத இல்லல்லாஹ் லா மக்சூத இல்லல்லாஹ் லா மௌஜூத இல்லல்லாஹ் லா மஷ்ஹூத இல்லல்லாஹ் 4 நிலைகளிலும் திருக்கலிமா உன்னிலே புடம் போடப்படும். समझ में आया भाई? बात समझ में आ गया? லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்வை உன்னிலே எல்லா நிலைகளிலும் ஒரு என்ட்ரன்ஸை நுழைஞ்சிட்டோம், உள்ளே போய் வேற பாடம் இல்லை, உள்ளே போகும்போதே லா இலாஹுடைய ஷரஹ் தான் அது. ஒவ்வொரு ஆயத்தும் கலிமாவுடைய விளக்கம் தான். நீ படிக்கக்கூடிய ஞானம் அத்தனையும் திருக்கலிமாவுடைய விளக்கம் தான். ஜி தொழுகை எதுங்க? கலிமாவுடைய விளக்கம். நோன்பு எதுக்குங்க? அது கலிமாவுடைய விளக்கம். ஜகாத் எதுங்க? கலிமாவுடைய விளக்கம். ஹஜ் என்னங்க? கலிமாவுடைய விளக்கம். எல்லா பாடங்களும் திருக்கலிமாவுடைய விளக்கம் தான். கலிமா தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மத்தனாக ஆக்கிட்டான். மொத்த குர்ஆனும் ஹதீஸும் அதனுடைய ஷரஹ் தான். சமஜ் வாங்க பை. இப்போ வாங்க, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொன்னாங்க துஆல? அஹீனா அலைஹா ரப்பே அமித்னா அலை, அந்த கலிமாவிலேயே எங்களை 24 மணி நேரம் வாழச்சு. என்ன பை அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி சாதிகத்தில் முஸ்தஜாபத்தில் முஸ்தஜாபிலஹா தஅவத்தில் ஹக்கி வ கலிமத்தி தக்வா அஹீனா அலைஹா. அந்த கலிமாவிலேயே 24 மணி நேரம் எங்கள் வாழ்க்கை இருக்கணும். வ அமித்னா அலைஹா கலிமாவிலேயே தான் மௌத்தா போடுறாங்க. வ பஅஸ்னா அலைஹா அந்த கலிமாவிலேயே எங்களை மீண்டும் உயிரோடு எழுப்புவாயாக மஹ்ஷர்ல. வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அந்த கலிமா உடையவர்களில் மேலானவர்களில் எங்களை ஆக்குவாயாக. அஹ்யாம் வ அம்வாதா நாங்கள் வாழும் காலத்திலும் மௌத்தா போன காலத்திலும். அப்போ அஹ்லுல் கலிமா ஒருத்தர் இருக்கிறாங்க, ஹியாரு அஹ்லுல் கலிமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கலிமா உடையவர்கள் இருக்கிறாங்க, கலிமா உடையவர்களிலேயே மேலானவர் என்று ஒரு கோஷ்டி இருக்கு. समझ में आ गया भाई? எங்கே பேச ஆரம்பித்தோம்? जी அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் யார்? ஹியார் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் யார்? கலிமாவை சொன்னவர்கள் மட்டுமல்ல அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ், அது கலிமாவை அறிந்து அதை 24 மணி நேரம் அந்த கலிமாவிலே என்னை வாழச் செய்வாயாகன்னு பெருமானார் துஆ செஞ்சாங்களே. அஹீனா அலைஹா எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும் கலிமாவுடனே வாழணும். நீ எந்திரிச்சா கலிமாவை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி எந்திரி. முன்னாடி சாப்பாடு வந்துச்சா கலிமாவை ஜாயின் பண்ணி. இப்போ கலிமாவில் யாரெல்லாம் இது என் தேவையை பூர்த்தி செய்யாது, இந்த உணவிலிருந்து என் தேவையை பூர்த்தி செய்யப்போது யாரும் இல்லை இல்லை சாப்பிடும். உடனே பார்க்க ஒருத்தர் வராரா, வாங்க என்ன செய்தி? லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் எதுவும் என் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, அது அவர் எந்த ஒரு தேவைக்கு வந்தால் அவர் தேவை நானும் பூர்த்தி செய்ய முடியாது. என்னிலையும் மௌஜூதா அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, அவரில் மௌஜூதா அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ சொல்லுங்கள் பை, விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். கலிமா உடனே பேசுங்க. கடையில் உட்காந்துருக்கீங்க, கஸ்டமர் வர்றார், உங்கள் சாமான் வர்றார், லா இலாஹ இல்லல்லாஹ். அவருக்கு ஒரு தேவை, ஒரு செருப்பு வேணும், அது என்னை கொண்டு பூர்த்தி ஆகுது. எனக்கு ஒரு தேவை, ஒரு 10 ரூபா காசு வேணும், நான் 50 ரூபாய்க்கு வாங்க செருப்பு 60 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா கிடைக்கும் எனக்கு. அப்போ அவருக்கு நான் இலா, எனக்கு அவர் இலாஹா இருக்கிறாங்க வெளிரங்கத்தில். ஆனால் அந்த ரங்கத்தில் 2 பேர்லேயும் அல்லாஹ் ஒருத்தன் தான் இலா. அவருடைய சூரத்தில் முத்தஜல்லியாய் லா இலாஹ இல்லல்லாஹ் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை. என் சூரத்தில் முத்தஜல்லியாய் அவருடைய தேவை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை இல்லல்லா. 2 பக்கமும் லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க. இதுக்கு பேர் தான் ஹியார் லா இலாஹ இல்லல்லாஹ், அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ். வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யாஅம் வ அம்வாதா
வாழும் காலத்திலும் மௌத்திலும் கலிமா உடையவர்கள் மேலானவர்களாக ஆகிருங்க. எல்லா நிலையிலும் ஃபஜர்லேருந்து நைட்டு வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை செயல்படுத்தணும். அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹீனாலே அதில் எங்களை வாழ செய்வாயாகன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி கலிமாவில் வாழக்கூடிய பாக்கியத்தை அனைவரும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தண்ணி கொடுங்க.